வெல்கம். நம்ம ரொம்ப நாள் கழிச்சு vlog எடுக்கிறோம். ப்ரோக்ராம் vlog அதுவும் இல்லாமல் சும்மா டப்பிங்க்கு வந்து ஆக்ஷன் கொடுக்காங்க. மைக்கு சரியாயிடுச்சு, ஸ்டிக்கும் சரியாயிடுச்சு. ஸோ நம்ம இனிமேல் வந்து நம்ம vlog கண்டினியூ பண்ணலாம். இன்னைக்கு எங்கே ப்ரோக்ராம் அப்படின்னா கோயில்பட்டியில் ப்ரோக்ராமு. அஜித் ராஜா அண்ணனுக்கு ப்ரோக்ராம் போகிறோம். நம்ம டீமில் உள்ள ஜீவாவோட அப்பா. ஸோ அவர் ப்ரோக்ராமுக்கு நம்ம இன்றைக்கி போகிறோம். நேற்று ப்ரோக்ராம் அது வந்து நேற்று பர்மிஷன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி இன்றைக்கி போகிறோம். ஸோ ஜாலி. எல்லாருமே கிளம்பியாச்சு. இங்கே பாருங்க 3600 எடுக்கணும். இன்னைக்கு வந்து 3 பேர் பிளாக். நானும் விக்கி மோனி 3 பேரும் பிளாக்ல இருக்கோம். அறியாமல் செய்த தவறு. ஓகே, எல்லாரும் கிளம்பியாச்சு. என்ன விட்டுட்டு ஃபோட்டோ எடுத்துறாங்க. அந்த ஃபோட்டோ நல்லாவே இருக்காது, நாசமாக போயிடும். நான் வரேன்னு சொல்லியும் என்னை வந்து எடுக்கலை. நான் கண்டிப்பாக அந்த ஃபோட்டோ வந்து நாசமாக போயிடும். நான் சாப விடுறேன். ஏய், உன் பேக்கை தூக்கிட்டு போ. எடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டேன். ஆனால் பரத் ஒரு நல்ல கேமராமேன். ஒரு ட்ரெஸ்ஸு போட்டால் அந்த ஃபோட்டோ எடுத்தால் தான் அது சாட்டிஸ்ஃபை. இல்லை சாட்டிஸ்ஃபை இப்போ நம்மளால போட முடியாது. இல்லைன்னா நான் நிறைய இவ்வளோ போடுவேன். அது மூலமாக சத்தியம் வர பண்ணியிருக்கேன். பீட் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வார்த்தைலாம் இரிட்டேட் பண்ணுறேன். பீட் போடணுமா? சண்டை போடுறாங்க. ஓகே, நம்ம வந்து இடையில எங்கேயாவது நிக்க வச்சு நம்ம வந்து எடுப்போம். அடிக்கிற வெயில் எப்ப தாங்க முடியல. ஆனா நாங்க டீ தான் குடிப்போம். டீ குடிக்கும்போது நம்ம எடுப்போம். நீ கோயில்பட்டி பஸ் ஸ்டாண்ட் போயிடுவா. ஓகே, ஸ்டாப். ஓகேவா? ஓகே, நம்ம இடையில போறோம். ப்ளீஸ் பண்ணலாம். நாங்க கோயில்பட்டிக்கு வந்துட்டோம். எல்லாம் தூங்குது. இதுங்களெல்லாம் வச்சுட்டு வண்டி ஓட்டணும். நைட்டு தூங்குனாங்கன்னா கள்ளக்குண்டு மண்டையிலே இருக்கு. கோயில்பட்டி வந்தாச்சு. ஆக்சிடென்ட் பண்ணிருப்பாங்கம்மா. இப்போ ஆக்சிடென்ட் வண்டி 2 மூவாகன ஆயிருக்கும். வெயில் சரியான வெயில். கொஞ்ச நாளா மழை அடிச்சு இப்போ ஒரே வெயிலா இருக்கு. தாங்க முடியல எங்களால. அது ஹீட்டா இருக்கு. வண்டிக்குள்ள உட்கார முடியல. ஏசி வேற போட விட மாட்டாங்க. ஏசியும் போட விட மாட்டாங்க. எல்லாம் இந்த முத்து முத்து பண்ற வேலை. கோயில்பட்டி வந்தாச்சு. அப்பா டயர்டா இருக்கு. எங்கேயுமே நிறுத்தல. ஸ்ட்ரெயிட்டா கோயில்பட்டி வந்துருக்கு வண்டி. இது கொஞ்சம் ஆண்டவரே, முருகா, இயேசுவே, பிதாவே எல்லாரையும் கூப்பிடுறான் ஒருத்தன். என்னது இந்த ஜூஸை நான் ஏன்டா வாங்கினேன். நல்லாவே நாளுக்கு முன்னாடி வாங்கினேன். குடிக்க மனசு இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஜூஸ் நான் குடிக்க மாட்டேன். சரி, டிஃப்ரெண்டா இருக்கே, குடிச்சு பார்க்கலாம். ஜூஸ்லாம் குடிக்க கூடாது. வாங்காதன்னு சொன்னா வாங்கிட்டு வந்துட்டா அப்படியே இருக்கு. இதுல அந்த ஷீட்லாம் கிடந்துச்சு, அதனால சரி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தேன். கேவலமா இருந்துச்சு ஜூஸ். மணி தூங்கிட்டான் பாட்டு பாட சொல்லி கடைசியில. தர முடியாது. சீப்பு பிச்சு எடுக்கிறதுக்கு ஜாலியா போச்சு. விசோயா நினைச்சேன்டா. ஒரு ரியாக்ஷன்ல தெரிஞ்சது. இன்னைக்கு நிறைய பேர் பிளாக் போட்டுருக்காங்க. நாங்க 3 பேர் பிளாக். நானும் பரத் வீடா அம்மா. எங்க வண்டிக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க மாட்டேங்கி. கண்ணாடி மாத்தினாதான் வண்டியை சர்வீஸ்க்கே வரும். எப்படி இருக்கு பாருங்க. நீ வண்டி டேமேஜ் பண்றதே உனக்கு ஒரு வேலையா போச்சு. வண்டி இல்ல, அது நடந்தது வந்து நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப சிரிப்பு வருது இப்போ. ஆனா உயிர் பயத்துல இருந்த எல்லாரும் இதுல முக்கியமா உயிர் பயமே இல்லாம இருந்தது ஒருத்த மட்டும் தான். மணினாலும் உயிர் பயம் இல்லாம இருக்கு. எனக்கெல்லாம் பறந்துருச்சு. எல்லாமே பறந்துருச்சு. இறந்துட்டோம். கொஞ்ச நேரத்துல நாங்க எல்லாரும் இறந்து அதுக்கப்புறம் உயிர் பழச்சோம். சொல்லக்கூடாது. எனக்கு மறந்து போயிரும்ல. இதுல வேற வாய் வேற பஸ். நல்லா வண்டியில ஏறினதுல இருந்து நல்ல தூக்கம் 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 தூங்கி தூங்கிட்டு தூங்கலையா. நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். நான் வாய் கேவலமா தூங்க. நல்லா
எல்லாம் தூங்க முடியாது. நல்லா வெயில் அடிச்சு தானே இங்கே வெளிஞ்ச 3 பேரால தான் தூங்க முடியாது வண்டியில். நானு தேனு விஸ்வா நாங்கள் 3 பேரும் இதுக்கு தான் இதை போடக்கூடாது. அதனால தூங்கவே முடியாது. இதில் இருக்கிறதுலே கஷ்டம் நாங்கள் 3 பேரும் தான் பாவம். அதுக்கு தான் நான் அந்த மோதிரத்தை கலந்தேன். மோதிரத்தை பற்றி டீ குடிப்போம் வாங்க. முத்துலட்சுமி ஏய் காட்டுறியா மோதிரம் மட்டும் எப்படி கொத்த மாதிரி இருக்கு. இழுத்த தோல் ஏன்னா அப்படி பண்ண காத்து போக மருந்து அப்படிதான் காற்று ஸ்கின்னுக்கு படாதுல்ல. ஆசா பண்ணிட்டு இருக்கு தெரியுமா? சடக்கு குத்திட்டு ஆடிட்டே நைட் உட்காந்து தூக்கமே வராது. தலைலாம் வலிக்க ஆடிட்டே இருப்பேன். ஒரு நாள் டப்புன்னு சொத்த புல்லு வந்திருக்கு இந்த வயசுல. இருக்கு நல்லா பெருசா இருக்கு. காட்டு வயசு தானே. சொத்த புல்லு இருக்கு இவளுக்கு. சொத்த புல்லு இருக்கு. எனக்குலாம் ஒண்ணு கூட கிடையாது. வளரும்னு நினைக்கிறேன். வளராது வச்சான். அவ்வளவுதான் அது முடிஞ்சு போச்சு. பிடிங்கிடுவேன். எனக்குலாம் ஒண்ணு கூட கிடையாது. வளரும்னு நினைக்கிறேன். பிடிக்குது. இவளுக்கு முன்னாடி உண்டு, இப்பதான் இல்ல. முன்னாடி உண்டு 2 3 என்னமோ. சொத்த பல்லுலாம் கிடையாது. சொத்த பல்லு உனக்கு எக்ஸ்ட்ரா பல்லு தான் ஒன்று வளர்ந்துருந்தே உயிரை போட்டு வாங்கிட்டு இருந்துச்சு. சொத்த பல்லு எங்க எனக்கு அப்பாவுக்கு இருக்கு, எங்க அம்மாவுக்கு இருக்கு, இந்த இவளுக்கு இருக்கு. எனக்கு கிடையாது, என் தம்பிக்கு கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்க யாருமே அவ்வளவா ஸ்வீட் சாப்பிட மாட்டோம் எங்க வீட்டுல. இவ வந்து நல்லா ஸ்வீட் திம்பா. இவ சாக்லேட் திம்பா, சாக்கோஸ் திம்பா, எல்லாத்தையும் திம்பா. குடி குடி பார்த்தேன். நல்லாவே இல்லை. நல்லாவே இல்லாத குடிக்கிறாங்க. வாங்க டீ குடிப்போம். மணக்கங்க வந்துட்டு இருக்காங்க. டீ குடிப்போம் வாங்க. தேன் வாடி. எனக்கு வந்து ஒரு 1 மந்த்தா கழுத்து எப்படி திருப்ப முடியல. இந்த இடம் வலிக்குது. ஏன் வலிக்குதுன்னு எங்க போய் சொல்லி எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன். யாருமே எனக்கு கண்டுக்கவே மாட்டேங்காங்க. உங்ககிட்டயும் சொன்னேன் நான். நீ வந்து ஒரு தாயா 1 மாசமா எனக்கு கழுத்து வலிச்சிட்டு இருக்கு. இப்படி திருப்ப நேரமா தெரியுற அளவுக்கு கத்துறா. வலிக்குது. ஏசி போடாம வந்தோம். ஏசி போடாம தலை வலிக்குதுன்னா ஏசி போடாம வந்தோம். நமிதா அவதூறு பண்றாங்க அவங்கிட்ட. இவன் வந்து அசிங்கமா பண்றாங்க. நானும் ஒரே கிஸ். பயங்கர கிஸ். என்னது நல்லாதான் இருக்கா? எனக்கு பிடிக்கலடா அது டேஸ்ட். இவங்க வந்து சொந்த துட்டை வாங்கி திங்க மாட்டாங்க. நம்ம துட்டை வாங்கி தின்னோம். நானே 100 ரூபா தான் வச்சிருக்கேன். டிஷர்ட் எப்படி இருக்கு? நல்லா இந்த பழைய 2 பாவு போயிட்டு 2 உனக்கு வேணுமா? டோக்கன் வாங்கணுமா? இது பானிபூரி. டோக்கன் வாங்க. பானிபூரியா? இதெல்லாம் அவங்க காசுல. இது என் காசுல எனக்கு என்னோட பாவ பாச்சு. எனக்கு வாங்கி கொடு. ஏய் ஹேய் ஹாய். ஏய் என்னடா சில்க் சட்டை போட்டு வந்திருக்க? எங்க அம்மா. ஏய் நல்லா இருக்குடா. வாடா இங்க. நல்லா அந்த பழைய பட ஹீரோ போடுறாங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஹாய். பத்தியா வந்தது என்கிட்ட பேசவே இல்லை. நீங்க நானா வந்து பேசுறேன். என்கிட்ட பேசவே இல்லை. ஏ வாது நான் பிஸியா இருக்கேன். தேங்க்யூ. இவன் வேற அப்பப்போ நம்மளை வெக்கப்பட வச்சிருவான். பாட்டு பாடிடலாம். இப்போ உடனே அவளுக்கு நீ பாடுற. கலையில ஏதாவது பாட்டு இருக்கா? டக்குன்னு பாடு. அடுத்த ஸ்பாட் எனக்கு வந்து பாட்டு பாக்கி நம்ம யோசிச்சு சொல்லுவோம். அது காஃபி 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 காஃபி. அம்மா வாங்கினியா இல்லையா? பாவ் பாஜி வந்துருச்சு. பாவ் பாஜி. ஐயோ எவ்வளோ நேரம் மைக் ஆன் பண்ணி பேசாம இருந்தது தெரியலையே. ப்ரோ உங்க மைக் ஆன்ல இருக்கான்னு செக் பண்ணுங்க. வந்து பாவ் பாஜி கேட்டிருந்தோம். ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே நல்லா ஆல்ரெடி நாங்கள் போய் வாங்கி சாப்பிட்டோம். ஓ
பாபாஜி வந்துருச்சு. நம்ம மட்டும் தின்னுறோம். நாங்க மட்டும் பாபாஜி சாப்பிடுவோம். இன்னொரு காஃபியாமா? அந்த டீம் வரதுக்கு தின்றுணும், இல்லைன்னா நம்ம திங்க விட மாட்டாங்க. எப்படி பேசுறாங்க பாருங்க. தேனை அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணினாங்க. ஓ இன்னும் எப்படி பண்ண இது காளானா? காளான் இல்லை, ஆனால் டேஸ்ட் காளான் டேஸ்ட் மாதிரி தான் இருக்கு. ஆல்ரெடி இதை திங்கும் போது நீ சொல்லிட்ட நல்லா இருக்கும். நீ பேசு, நான் பீப் சொல்றேன். பீப் பண்ணிடுவோம். இது பீப் கிடையாது, சிக்கன். சிக்கனே கிடையாது, வெஜிடேரியன். அப்படியா? காளானா? எனக்கே வருது வாயில. வெங்காயம். நாங்கள் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். ஸ்டேஜை இப்போ தான் போட்டுருக்காங்க. ஸோ டைம் ஆகும்னு நினைக்கிறேன். 7:10 சொன்னாங்க. எங்கேருந்து பிடிக்கிட்டு வந்தேன்? இருட்டாயிருச்சு, மழை வரக்கூடாதுன்னு வேண்டுவோம். ஸோ ஓப்பன் ஸ்டேஜு, ஒன்றும் லைட்டிங் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அவங்க வந்து பெர்மிஷன் கிடைக்காம அர்ஜென்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ தான் ஸ்டேஜை செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் எங்கேயாவது எங்களுக்கு கண்டிப்பாக வீடு தருவாங்க. அங்கே போய்ட்டு ரெடி ஆகிட்டு கிளம்புறது. ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு ஒரு வழியாக. முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது. இன்றைக்கி ரொம்ப ஓடி ஓடி ஆடி காலையெல்லாம் வலிச்சு போச்சு. ஆமாம், எல்லாமே எடுத்து வச்சாச்சு, மேக்கப் அழிச்சாச்சு. இன்னும் சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். ரொம்ப டயர்ட். இன்றைக்கி என்ன ஷூ 2 போச்சு. ஷூ சென்டரில் ஓட்ட விழுந்துட்டு வேறு ஷூ வாங்கணும். நல்லா பிஞ்சு போச்சு ஷூ. எக்ஸ்ட்ரா ஒரு ஷூ இருந்துச்சு, அதனால தப்பிச்சதுனால. இனி இங்கேருந்து பேக் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு நேராக எல்லோரும் அடுத்த ப்ரோக்ராம் கிளம்பிடணும். அடுத்து நாளைக்கு மார்னிங், நாளைக்கு ஈவினிங், அதுக்கப்புறம் மறுநாள் ஈவினிங் இருக்குது. வீட்டுக்கே போகல, அப்படியே அந்தந்த இடத்துக்கு அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும். டயர்டாக இருக்குது. இன்றைக்கே எப்படி இருக்குது, 1 வாரம் 2 வாரம் கழிச்சு ஆடவும் ஒன்றுமே பண்ண முடியல. லிட்டில் பிரின்சஸ் எஸ், எனக்கு அவள் சாக்லேட் கொடுத்தா. மாடி இன்னைக்கு எங்கள் ஹேண்ட்ஸம் பாய் தான் பாவம், எல்லா பாட்டுக்கும் ஓடி ஓடி போனாங்க. பரவாயில்ல, இவளாவது பார்த்தாலே. அவங்க ஷூ வேற அடியில் ஹோல் விழுந்துட்டு, அதனால கால் ஸ்டேஜில் பட்டு ரொம்ப வலிச்சு தான். ஆமாம், ஸோ சார். வெளியே வரீங்களா? வாங்க போகுது. இனி என்ன பண்ணுறாங்க, எல்லாம் பேக் ஏற்றிட்டு இருக்காங்க. பேக்லாம் எல்லாம் ஏற்றிட்டு திருச்செந்தூர் வந்திருக்கோம். படுத்து எப்படி படுத்து கிடந்துட்டு இவன் ஃபோன் ஓடிட்டு இருக்கான். அவனுங்கெல்லாம் பாவம் ஏற்றிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு வேறு வேலை இல்லை, 4 பேர்த்து பேசிகிட்டு இருப்பான். இவங்கள பாருங்க, மாநாடு கூட்டம் நடக்கிறது. மாநாடு கூட்டம். அனிதாக்கா ஜிகி 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 ஜிகின்னு இருக்காங்க. அனிதாக்கா எப்பயுமே அழகுதான். அனிதாக்கா தேன்மொழி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி மூஞ்சி வச்சுருக்காங்க. என்னென்னு வாட் ஹேப்பன்? என் மூஞ்சி கருப்பாக இருக்கு, ஏன்னா நம்ம லைட்டுக்கு ஆப்போசிட் வரும். இப்படி இருந்தால் மூஞ்சி தெரியுது. இப்படி நாட்டு நடப்பு பேசிகிட்டு இருக்காங்கம்மா இவங்க. வாங்க ப்ரோ. இன்னைக்கு வந்து ஃபீலிங்ஸ்லாம் ஒருத்தன் நான் அந்தரத்தில் தொங்க விட்டுட்டான். ஆமாம், என்னாச்சு? 2-3 டைம் விழ பார்த்துட்டேன். ஒரு டைம் அவன் ப்ராப்பர்ட்டிஸ் மேலே காலை வைக்கிறேன்னு சொல்லி கால் ஒரு மாதிரி வலிக்கிட்டு போயிடுச்சு. இன்னைக்கு நான் விழுந்து சாக போகிறேன்னு தெரியல, அது மட்டும் நல்லா தெரியுது. அப்படியே அந்தரத்தில் டேன்னு கொங்கிட்டு இருக்கேன். பாட்டு அதனால தான் இப்போ. அதுக்கப்புறம் திரும்பியும் போட்டால் என் பாவடை எனக்கு மேலே சுற்றிட்டு வருது. சுற்றிட்டு வந்து திரும்பியும் கீழே தான் விழ போகிறேன். அதுக்கப்புறம் பாட்டை ஆஃப் பண்ணிட்டு ஒழுங்காக பாவடையை கிட்டிட்டு திரும்ப போனேன்.
காட்டு ரிட்டர்ன் போட்டு ஆடணும். என்ன பண்ணுறது, என்னைக்கு இந்த ஃபீலிங்ஸ் எனக்கு ஆப் வைக்க முடியும்னு தெரியல. அன்னைக்கு அவன் விழ போனான், இன்னைக்கு நான் விழ போயிட்டேன். பரத் இன்னைக்கு வெற்றிகரமாக விழ பார்த்தான். ஸ்டேஜ்லேருந்து பரத்து விழ பார்த்தான். ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சிட்டான். எனக்கு வந்து ஸ்கிட் ஆச்சு. ஆனால் விழுற மாதிரிலாம் போல லைட்டை தட்ட மட்டும் செஞ்சு. ஏன்னா என் ஷூ 2 போச்சு. வெற்றிகரமாக என் ஷூ போச்சு. ஒரு அடிஷ்னல் ஷூ தான் யூஸ் வச்சிருக்க வேண்டியதானே. வச்சிருக்கேன். இன்னொரு அடிஷ்னல் ஷூ இருக்கானா அதுவுமே பிஞ்சு போயிடும். அதுக்குள்ளே நான் வேறு வாங்கணும், வாங்கிடுவேன். ஆனால் சீசன் இல்லை, இப்போ வாங்கி வேஸ்ட்டு சும்மா தான் இருக்கும். வாங்கினா வாங்கி தான் சீசனாக இருக்கும்போது நானும் வாங்கலாம். வேறு ஷூ இப்போவே ஆர்டர் போட்டுருவேன். இல்லை தான் செட் ஆகும். தூக்கமாக வருது. நாளைக்கு காலையில் வர ப்ரோக்ராம் இருக்குது. அந்த பாப்பா டக்குன்னு பார்க்க விபீஷ்ணா மாதிரி இருந்துச்சு. காமெடி அப்படிதான் இருக்கு. விபீஷ்ணா மாதிரி இருக்குல்ல, பாப்பா இங்கே விபீஷ்ணா மாதிரி இருக்கா. அவ்வளோதான், ப்ரோக்ராம் முடிஞ்சு போச்சு. இது என்ன ஊர்? இது ஊர் இளையரத்தனமா? இல்லை ஏம்மா, இந்த ஊர் பேர் என்னது? இளையரசனந்தல். பேர் ரொம்ப கஷ்டம். இளையரசன் ஏந்தல். அவங்க இஷ்டத்துக்கு பேர் சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். பேர் ஏதோ ஒன்று கோயில்பட்டி பக்கத்துல தான். இளையரசன். அங்க பாருங்க, ஒரு 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 ஆன்ட்டியை காட்டவா? ஒரு ஆன்ட்டியை. அவன் எந்திக்க முடியாம இருக்கான். அவனுக்கு வயசாயிட்டு குறுக்கு வலிக்கிறான். ஆனால் கேட்டால் 12ஆம் கிளாஸ் படிக்கிறேங்க. கேவலமா. எனக்கு பிரெக்னென்ட் ஆக போகுது. முதுகு வலிச்சு வாங்க முடியல. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான். யாருங்க ப்ரெக்னெண்ட்டுக்கு காரணம்? யார் காரணம்? இருட்டில் தெரில. இருட்டில் தெரியல. இருட்டில் யாரும் தெரியல. நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அது யார் மாதிரி ரீல்ஸ் பார்த்துட்டு நாங்கள் சொல்கிறோம் எந்த புருஷன். அவன் லிஸ்ட்டை, ஃபோட்டோ லிஸ்ட்டை நாங்கள் உங்களுக்கு தனியாக போடுறோம். இன்னும் சாப்பிடல, பசிக்குது. வயிறுலாம் ஒரு மாதிரி பிடிச்சி இழுக்குது. தக்காளி சாதம். ஓ